ஆய்ஸ்டார் என்பது இலக்குகளை அடையாளம் காணும் மற்றும் உளவியல் சேவை வழங்கும் ஒரு சக்திவாய்ந்த விமானமாகும். இது விமானத்தின் எண்ணிக்கை மற்றும் செயல்பாடுகளை மேம்படுத்தும் திறனை கொண்டுள்ளது. இந்த விமானம் 24 மணி நேரமும் 7 நாட்களும் கண்காணிப்பு செய்யும் தன்மை கொண்டுள்ளது. இதன் மூலம் இந்தியா எதிரியின் நடவடிக்கைகளை முன்கூட்டியே அறிந்து அதற்கேற்ப செயல்பட முடிகின்றது. ஆய்ஸ்டார் நெட்வொர்க் சென்ட்ரிக் வார்பேர் என்ற புதிய யுத்த முறையை ஆதரிக்கிறது. அதில் தகவல் என்பது இப்போது யுத்தத்தின் முக்கிய ஆயுதமாக மாறியுள்ளது. அஸ்திரா மிசைல் இந்திய விமானப்படைக்கு ஒரு பிரமாஸ்திரமாக மாறியுள்ளதால் இது 5500 கிமி/மணி வேகத்தில் செயல்படுகின்றது. இந்தியாவின் புதிய ராக்கெட் மிசைல்கள் உலகின் எந்தவும் விமான பாதுகாப்பு முறைகளையும் முறியடிக்கக்கூடிய திறமைகளை கொண்டதாகும். பினாக்கா ராக்கெட் சிஸ்டம் 44 செகண்ட்களில் 12 ராக்கெட்டுகளை வெளியிடுவதால் எதிரியின் மனதில் பயத்தை ஏற்படுத்துகிறது. மேலும் இது ஆபத்தான சூழ்நிலைகளை உண்டாக்குகிறது. பினாகா மார்க் 3 மற்றும் மார்க் 4 ராக்கெட்டுகளின் மேம்பட்ட வரம்புகள் இந்திய பாதுகாப்பு தேவை மற்றும் சவால்களை எதிர்கொள்ள உதவுகின்றன. இந்த ராக்கெட்டுகள் எதிரியின் முக்கிய கமாண்ட் சென்டர்களுக்கு நேரடியாக தாக்குதல் செய்வதன் மூலம் விமானப்படைக்கு அடுத்ததாக தேவையை குறைக்கவும் செயலை பெருக்கின்றன. பிரம்மோஸ் ஏஞ்சி ராக்கெட் இந்திய விமானங்களில் பயன்படுத்தப்படுவதால் பல்வேறு விமானங்களுக்கு அதிரடி தாக்குதல் திறனை வழங்குகிறது. இது காத்திருக்கக்கூடிய ஆபத்து நொடிகளை உருவாக்குகிறது. ருத்ரம் -4 மிசைல் 550 கிமி வரை தாக்குதல் செய்யும் திறனுடன் எதிரி நாடுகளின் முக்கிய இடங்களை தாக்கும் சக்தியை வழங்குகிறது. இந்தியாவின் பாதுகாப்பு திறனை முன்னணி நிலைக்கு கொண்டுவரும் ருத்ரம் -4 மற்ற நாடுகளுக்கே ஒரு எச்சரிக்கையாக இருக்கின்றது. இந்த ஆயுதங்கள் இந்தியாவின் பாதுகாப்புத் துறையில் புதிய வரலாற்று எல்லைகளை அமைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2025க்குப் பிறகு புதிய இந்தியாவின் உருவாக்கத்தில் முக்கிய பங்காற்றும்.